இந்த விஷயம் மிக தெளிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு எல்லாத்துலயும் இது என்ன செய்யுது, ஒரு பழக்கமாக வந்து கண்டிருக்கு. அது சரி என்று மக்கள் பேசுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பிழைன்னு கேட்கிறாங்க. என்ன பெண்கள் பேசுவது, பெண்கள் பேசுறது யார் பிள்ளைன்னு சொன்னது? பெண்கள் பயாமன்றதுல யார் பிள்ளைன்னு சொல்லல, பெண்கள் பேசுறதுல பிள்ளைன்னு சொல்லல, பெண்கள் மார்க்க பிரச்சாரம் செய்யறதுல பிள்ளை, பெண்கள் கேலி பதில் செய்யறதுல பிரச்சனை பிள்ளைன்னு சொல்லல. அவங்க மசூரா பண்ணிக்கலாம், எல்லாம் செய்யலாம். மஹரம் அடுத்ததாக பெண்களுக்கு மத்தியில இவ்வளவுதான் எங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயத்துல கிடைச்சது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜமல் யுத்தத்துல கலந்து கொண்டு எங்க இருந்தாங்க? அந்த ஹவுதஜுக்குள்ளா இருந்தாங்க. அந்த அதாவது என்ன சொல்றதுக்கு பல்லாக்குள்ளதான் என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்களே தவிர கீழே இறங்கல. அதை கூட ஆயிஷா என்ன சொன்னாங்க, வலா தபர்ரஜ்னா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வகர்ன ஃபீ புயூத்திக்கும், உங்களோட வீடுகளிலே தங்கி இருங்கன்ற அந்த வசனம் எனக்கு அதாவது அப்ப ஞாபகம், அப்படி இருந்திருக்கணுமே என்ன நினைச்ச அந்த வசனம் ஓதப்பட்ட நேரம் ஆயிஷா எல்லாம் அழுதாங்க. இந்த ஃபிக்ஹ் இருந்தா ஏன் அழணும் அவங்க? இந்த ஃபிக்ஹ் இருந்தா ஏன் அழணும்? இந்த ஒரு விளக்கம் இருந்தா ஏன் அழணும்? ரசூலாங்க மட்டும் ரசூலாங்க அதாவது சஹாபா கூட எந்த மனைவிமார்களை நீங்க காட்டுங்க பாப்போம். அபூபக்கர்லாம் உமர் ரலியல்லாஹு அவங்க எல்லாம் வந்து எதிர இருந்து அவங்களோட மிச்சம் பேசப்பட்ட விஷயம் என்ன? அதாவது பள்ளிக்கு போற விஷயம். பள்ளிக்கு போற உமர் வந்து ரோசப்படுறாரு, இருந்து நீங்க இஷாவுக்கு பள்ளிக்கு போறீங்களேன்னா அவரை முடிஞ்சா தடுக்கட்டு சொல்றாங்க. இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லா 50-100 ஆம்பளைகளுக்கு முன்னால வந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கல. உமர் மௌத்தாகின பிறகு உமருடைய வாழ்க்கை முறை எப்படி தெரியுமா, வாங்க எல்லாரும் போட்டு வாழ்க்கை முறையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது செஞ்ச மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்ல. மெயினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனைவிமார்ல வெளியே வரணுமே. ஏன் அவ்வளவு ஹதீஸ்ல அறிவிச்சார், எப்படி ஹதீஸ்களை பாடம் விட்டாரு, கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி அபூஹுரைராவுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப எதையாவது இப்படி கொண்டு வரக்கூடிய சிஸ்டமே இப்படி செய்றீங்க. இது ஒரு பிழையான நடைமுறை. இப்படி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அதாவது பல இடங்கள்ல தங்கள் மனைவி தங்கள் மகள் மாற அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு விரும்புறது இல்லை. பேச்சாளராக வரது என்ன செய்யறது விரும்புறது இல்லை. அதுல எல்லாம் ஒரு கட்டுப்பாடை வச்சுட்டு பலர் மற்றவங்களை அப்படி பேச விட்டு இது மார்க்கத்தில் அனுமதி அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, பேசிக்க நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியோ மகளோ பல ஆண்களுக்கு மத்தியில் இருந்து பேசுறதுல சந்தோஷம் அடைய முடியாது, சிஸ்டம் கரப்டடா இருந்தாலே தவிர.